ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி பூக்கும் தாவரங்களின் புற அமைப்பியல். இது ஒரு முழுமையான ஒரு தாவரம், ஒரு டைகாட் பிளான்ட். ஓகே, இருவித்திலை தாவரம். ஸோ அதில் நம்ம பார்த்தோங்க அப்படின்னா இதில் வேர் பகுதிகள் இருக்குது. இந்த வேர் பகுதி எதிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ரேடிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. இந்த வேரில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போதே நீங்கள் பார்க்கலாம், இது மெயினாக இருக்கக்கூடிய ஒரு வேர், அடுத்து ரெண்டாவது அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு வேர், அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன வேர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதன்மை வேர்கள், இரண்டாம் நிலை வேர்கள், மூன்றாம் நிலை வேர்கள். அந்த வேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி, இதுக்கும் இடையில இந்த வேர் இது பகுதி முடிஞ்சிருது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை நம்ம தண்டு பகுதின்னு சொல்லுவோம். இது வந்து வேர் பகுதி, இது தண்டு பகுதி அப்படின்னு சொல்லி தாவரத்தை ரெண்டாக பதிக்கலாம். இது முடிய இருக்கிறத வேர் பகுதி, இந்த பகுதியில் இருக்கிற முடிய, இந்த பகுதி முடிய, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளை தண்டு பகுதியில் அப்படின்னு சொல்லலாம். இந்த தண்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா இலை இருக்குது, பூ இருக்குது. பார்த்தீங்கன்னா பூ இங்கே மேலே நல்லாவே தெரியும், பூ இருக்குது. அதில் கனிகள் இருக்குது, அந்த கணு இருக்குது, கணுவிடை பகுதி இருக்குது. அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கலாம் இந்த இலை. ஸோ அடுத்து இலையில் பார்த்தீங்கன்னா இலை நரம்பு அமைவு அதில் என்ன அப்படி இருக்குது. அடுத்து இந்த இலை அமைந்து இருக்கக்கூடிய விதம். ஸோ இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பகுதி கொஞ்சம் மிகப்பெரிய சாப்டர், பட் இருந்தாலும் நம்ம இந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே நம்ம பார்த்து முடிக்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து முடிக்கலாம். ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிறது வேர் அப்படின்னு சொன்னோடனே வேருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர். ஓகே, இந்த வேர் வந்தது எப்படின்னா நேர் புவி நாட்டம் உடையது. நேர் புவி நாட்டம். ஓகே, புவியை நோக்கி போகக்கூடிய ஒரு நேர் புவி நாட்டம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் எதிர் ஒளி நாட்டம். ஒளியை நோக்கி வளராது, உள்ள போயிடும். ஸோ எதிர் ஒளி நாட்டம் உடையது. ஸோ நேர் புவி நாட்டம் உடையது, எதிர் ஒளி நாட்டம் உடையது. அடுத்து இந்த வேரில் பார்த்தீங்கன்னா பசுமை இருக்காது, பசுமை அற்றது. இந்த வேர் பசுமை அற்றது. ஓகே, அடுத்து இந்த பார்த்தீங்கன்னா இதில் ஒளிச்சேர்க்கை நடைபெறாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒளிச்சேர்க்கை நடைபெறாது. வேர் நேர் புவி நாட்டம் உடையது, எதிர் ஒளி நாட்டம் உடையது, பசுமையற்றது அண்ட் ஒளிச்சேர்க்கை. ஆனால் இதில் ஒரு வேர் மட்டும் வித்தியாசமான வேர், அது சுவாசிக்கும் வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சுவாசிக்கும் வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ், இல்லை பிரீத்திங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுவாசிக்கும் வேர். இந்த வேரில் மட்டும் இது எதிர் நேர் ஒளி நாட்டமும் எதிர் புவி நாட்டமும் உடையதாக இருக்கும். இதுக்கு பேர் அப்படின்னா நியூமெட்டோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த பிளான்ட்ல இருக்குன்னா ரைசோஃபோரா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ல இது இருக்கு. ஸோ இந்த சுவாசிக்கும் வேர்கள், இந்த சுவாசிக்கும் வேர்கள் எல்லா வேரும் நேர் புவி நாட்டம் உடையது, எதிர் ஒளி நாட்டம் உடையது, பசுமையற்றது, ஒளிச்சேர்க்கை செய்யாது. ஆனால் இந்த சுவாசிக்கும் வேர்கள் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா இது எதிர் புவி நாட்டமும் நேர் ஒளி நாட்டமும் இருக்கக்கூடிய ஒரு இது. ஏன் அப்படின்னா இது காற்றை சுவாசிக்கக்கூடிய தன்மை. என்ன காற்று சுவாசிக்கும்னா ஆக்சிஜனை சுவாசிக்கும், ஆக்சிஜனை சுவாசிக்கும். அதனால இந்த வேர்களுக்கு பேரு சுவாசிக்கும் வேர். இந்த வேர்கள் எங்க இருக்கும் அப்படின்னா கோஸ்டல் ரீஜன், கடல் முகத்துவாரங்களை, கடலில் இருக்கக்கூடிய காரியங்களை இது இருக்கும். இந்த இதுக்கு பேரு ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வேர்கள் இருக்கு. அடுத்து இந்த வேரை வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னென்ன பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னா ஆணிவேர், சல்லிவேர், வேற்றிடவேர். ஆணிவேர், சல்லிவேர், வேற்றிடவேர். ஆணிவேர் என்பது வந்து டைகாட், இருவித்திலை தாவரங்கள் இருக்கும். சல்லிவேர் ஒரு வித்திலை தாவரங்கள் இருக்கும். வேற்றிடவேர் ரெண்டும் கலந்தில இருக்கும். ஸோ இந்த ஆணிவேர் சல்லிவேர் அப்படின்னா ஒரு அப்படி ரூட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ரூட். ஓகே, இது ஒரு மெயின் ரூட். அதில் முதன்மை வேர்களுக்கு, இரண்டாம் நிலை வேர்களுக்கு, மூன்றாம் நிலை வேர்கள் இருக்கு. ஸோ அப்படிப்பட்டதான வேரைத்தான் நம்ம ஆணிவேர் அல்லது டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சல்லிவேர் அப்படின்னு சொன்னா இதுல அப்படியே ஒரு பஞ்சா, இந்த வேர்கள்ல இதான் ஒரு வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஒரு வேர் ரீஜன். இதுல அப்படியே ஒரு பஞ்சா கொத்தா இருந்துச்சு அப்படின்னா இது முதல்ல நம்மளுடைய புல், இந்த கோரை, இந்த மாதிரில ஒரு பஞ்சா இருந்துச்சுன்னா இது சல்லி வேர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இது வேற்றிட வேர்கள் அப்படின்னா இந்த முதன்மை வேர் அல்லாது இந்த பகுதியில் இது முதன்மை ரூட், ஓகே, இரண்டாம் நிலை வேர், மூன்றாம் நிலை வேர், இந்த வேர் இல்லாம கணுவிடை பகுதியிலிருந்து வேரற்ற பகுதியிலிருந்து இடையில கணுக்களிலிருந்தோ கணுவிடை பகுதியிலிருந்தோ தண்டு பகுதியிலிருந்தோ அந்த வேர் முளைக்குமானால் அந்த வேர்களுக்கு பேர் வேற்றிட வேர்கள் என்று பேர். 3 விதமானது சொன்ன. நேர் புவி நாட்டம் உடையது, எதிர்வொளி நாட்டம் உடையது, பசுமையற்றது, ஒளிச்சேர்க்கை செய்யாது. ஆனா இந்த இதுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு. அது சுவாசிக்கும் வேர்கள். அது வந்து மெயினா நியூமட்டோஃபோர் அப்படிங்கிறது இருக்கு. அது என்ன செய்யணும், ஆக்சிஜனை சுவாசிக்கும் தன்மையுடையது. அது மெயினா ரைசோஃபோரா ஹெரிட்டீரியா அவிசீனியா, ரைசோஃபோரா ஹெரிட்டீரியா அவிசீனியா அப்படின்னு கடல் நீர் முகத்துவாரங்களை இருக்கக்கூடிய தாவரங்களை இருக்கும். வேர்களை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஆணிவேர், சல்லிவேர், வேற்றிடவேர். ஆணிவேர் 3 விதமான தன்மைகளுக்கு, முதன்மை நிலை வேர்கள், இரண்டாம் நிலை வேர்கள், மூன்றாம் நிலை வேர்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். சல்லி வேர்கள் கொத்தாக எல்லாமே ஒன்னா கலந்தா இருக்கும். வேற்றிடவேர் இந்த வேர் அல்லாத தண்டு பகுதியிலிருந்தோ கணு பகுதியிலிருந்தோ கணுவிடை பகுதியிலிருந்தோ அந்த வேர்கள் முளைக்குமானால் அந்த வேர்களை வேற்றிட வேர்கள் என்று அழைக்கலாம். ஸோ இதுதான் வேர்ல இருக்கக்கூடிய 3 விதமான பகுதிகள், இல்லை 3 விதமான டைப்னு சொல்லலாம். அடுத்து இந்த வேர் நிறைய பணிகளை செய்யுதுங்க. இந்த வேர் என்னென்ன பகுதிகளை செய்து எப்படியெல்லாம் முறுமாற்றம் அடையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த வேரை வந்து நிறைய பகுதி, ஓகே, நிறைய காரியங்களை செய்யுது. அதுல ஒரு இது காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். ஓகே, முதல்ல பார்க்கிறது வேர் என்ன செய்யுதுன்னா சேமிக்கிறது. ஓகே, சேமித்தல் அல்லது சேமிக்கிறது. இந்த வேர் தன்னுடைய பணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேருடைய பணி பார்த்தீங்கன்னா ஒன்று சேமித்தல். ஓகே, ரெண்டாவது வேலைகள் பார்த்தீங்கன்னா அந்த வேர்கள் என்ன செய்யுது அப்படின்னா அதற்கு ஆதாரமாக இருக்குது. அடுத்து எல்லாத்துக்கும் மேலாக வேருடைய முக்கியமான பகுதி உறிஞ்சுதல். ஓகே, உறிஞ்சுதல், சத்து பொருட்களை சேமித்தல். ஓகே, உறிஞ்சுதல், சத்து பொருட்களை சேமித்தல் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த வேர்ல ஓகே 4 விதமான டைப் இருக்கு. ஓகே, இந்த வேரை சேமிக்கிறத வச்சு 4ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து நீள் வளர்ச்சியில வளரக்கூடிய வேர், நீள் வளர்ச்சி. ஓகே, அடுத்து கதிர் வடிவ வேர், அடுத்து கூம்பு வடிவ வேர், அடுத்து பம்பர வடிவ வேர். ஓகே, ஒரு வேர் தன்னுடைய உணவுப் பொருட்களை இந்த ரூட்ல எப்படி இந்த வேர்ல சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறத வச்சு 4 பிரிவுகளாக பிரிக்கலாங்க. சேமிக்கிற தன்மையை வச்சு ரூட் வேர் வந்து எப்படி மாறுபட்டு இருக்குன்னா சேமிக்கும் பொருளாக மாறுபட்டு இருக்கு. சேமித்து வைக்கிறது ஆக்சுவலா இலையும் கனிகள் தான் சேமித்து வைக்கணும். அதுக்கு பதிலாக வேரே தன்னுடைய உணவுப் பொருளை சேர்த்து வைக்கிறதுனால அது நீள் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வேர், பம்பர வடிவ வேர், அடுத்து கூம்பு வடிவ வேர் அப்படின்னு சொல்லுவோம். கூம்புக்கு வந்து நம்ம சொல்லுவோம் கேரட், பம்பரத்துக்கு வந்து பீட்ரூட், இதுக்கு வந்து ரேடிஷ். ஓகே, இதுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கரை கிழங்கு. ஸோ அதனுடைய தன்மையை வச்சு இது பிரிக்கிறாங்க. அடுத்து அதுக்கு எப்படி ஆதாரமா, ரெண்டாவது வந்து அது ஆதாரமா செயல்படுறத வச்சு நிறைய காரியங்கள் பிரிக்கிறாங்க. ஒன்று நான் சொன்னேன் சுவாசிக்கும் வேர். ஸோ அதனுடைய ஆதாரத்தை வச்சு மெக்கானிக்கல் சப்போர்ட், சுவாசிக்கும் வேர். இப்பதான் சொல்லி முடிச்சேன். என்ன வேர் சொன்னேன்? ரைசோஃபோரா அவிசீனியா. இது ஆக்சிஜனை சேமித்து வைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சுவாசிக்கும் வேர். அடுத்து தூண் வேர்கள், ஆலமரம், இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா தூண் வேர், ஆலமரம். ஓகே, ஆலமரத்தில் அந்த வேர்கள் தூண்களாக செயல்படுகிறது. அடுத்து முண்டு வேர்கள் சொன்னல, முண்டு வேர், முண்டு அல்லது வேர் அப்படின்னு சொல்லலாம். முண்டு வேர் அல்ல முதல் கணு வேர் அப்படின்னு சொல்லலாம். முண்டு இல்ல முதல் கணு. இது எங்க இருக்கும் அப்படின்னா சோளம், கரும்பு இந்த மாதிரி பகுதியில் இருந்தாலும் எப்படி வேர் இருக்குன்னா இந்த தண்டு பகுதி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஒரு தண்டு. இந்த தண்டு பகுதியில் இந்த மாதிரி ஏரியால இருந்து வேர்கள் தொடங்குமானால் அந்த பேருக்கு பேரு கணு விடை வேர்கள் இல்ல முண்டு வேர்கள் அப்படின்னு சொல்லி போலாம். அடுத்து தொற்று பரவக்கூடிய வேர்கள், தொற்று பரவக்கூடிய, ஓகே, தொற்றி மேல பரவக்கூடிய வேர்கள் அப்படின்னு சொல்ல போத்தஸ். ஓகே, அதே மாதிரி வெத்தலை. ஓகே,
இந்த இதில் தொற்று பரவக்கூடிய வேர்கள். ஓகே, ஸோ முதல்ல பார்த்தோம் வேர்கள் சேமித்து வைக்கிறத வச்சு 4ஆக பிரித்தாங்க. கதிர் வடிவ வேர், கூம்பு வடிவ வேர், பம்பர வேர், நீள் வளர்ச்சி வேர். அடுத்து அதனுடைய ஆதாரத்தை சுவாசிக்கும் வேர், தூண் வேர், முண்டு வேர், தொற்று வேர் அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர் என்ன பார்த்தீங்கன்னா அதனுடைய இருக்கக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன், அதில் நடைபெறக்கூடிய மிக முக்கிய பணிகளை வச்சு அதை இன்னும் பல பிரிவில் பிரிக்கிறாங்க. ஓகே, இன்னும் மிக சிறந்த பணிகள் ஓகே ஒரு சிலலாம் செய்யுது. ஸோ அதை வச்சு 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க, இன்னும் பல பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஓகே, சுவாசிக்கும் வேர் அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னும் இதை பல பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று இது வந்து இன்னொரு வேர் சொல்லும் தொற்று வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒட்டுண்ணி வேர் இது எங்க இருக்கும் அப்படின்னா ஒட்டுண்ணி வேர் அண்ணா கஸ்குட்டா. ஓகே, இந்த கஸ்குட்டா அப்படிங்கிறது டோட்டல் ஸ்டெம் பாரசைட். ஓகே, முழுவதுமான தண்டு வந்து பாரசைட்டா ஒட்டுண்ணியாக மாறிடும். அந்த மாதிரி வேரில் இங்க இந்த வேர்கள் இருக்கு. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா இன்னும் முக்கியமா பார்த்தீங்கன்னா ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லி இந்த வேர்கள் எந்த பகுதியில் தண்டு பகுதியில் ஃபிக்ஸ் ஆயிருக்கோ அந்த பகுதியிலிருந்து உறிஞ்சு உணவுப் பொருட்களை இழுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த வேர்கள் ஒட்டுண்ணி வேர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒட்டுண்ணி வேர்கள். இன்னும் வேர்களை மிதவை வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். மிதவை வேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிதவை வேர் பார்த்தீங்கன்னா ஐகார்னியா, ஓகே, ஐகார்னியா இந்த மாதிரி தாவரத்தில் இருக்கும். தண்ணியில் மிதந்து கொண்டே போகக்கூடியனால இது மிதவை வேர்கள். இன்னும் ஒரு சில வேர்கள் ஒளிச்சேர்க்கை செய்யுது. சார் அங்கே ஒளிச்சேர்க்கை செய்யாது, நீங்கள் இங்கே ஒளிச்சேர்க்கை செய்த ஒரு சில வேர்கள் இந்த எக்ஸப்ஷனல். அதுக்கு வந்து டீனோஸ்போரா, இது ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு வேர்கள். ஸோ இந்த பகுதியில் நீங்கள் நிறைய கவனிக்க வேண்டியதுன்னு ஒவ்வொரு வேருடைய முக்கியமான ஃபங்க்ஷன் அதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் அப்படி தான் கேள்விகள் வரும். ஸோ ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய வேர்கள் வந்து டீனோஸ்போரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இன்னொன்று ஒரு சில வேர்கள் என்ன சொல்லணும்னா கிளிங்கிங் வேர். ஓகே, பற்று வேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பற்று வேர் எதில் இருக்குன்னா ஆர்கிட்ஸ் இல்லை. ஓகே, ஆர்கிட்ஸில் இது இருக்கும். ஆர்கிட்ஸில் இந்த விதமான வேர்கள் இருக்கும். ஸோ ஒருவேளை ஒட்டுண்ணியாக இருக்கலாம், மிதவா வேர்களாக இருக்கலாம், ஒளிச்சேர்க்கையில் இருக்கலாம். இன்னும் ஒரு சில வேர்கள் என்னச்சுன்னா உடலை இனப்பெருக்கம். ஓகே, ஸோ சின்ன வேர்களாக இருக்கலாம், அதுக்கு வந்து உடலை இனப்பெருக்கமும் அது செய்யுது. பார்த்தீங்கன்னா பிரயோஃபில்லம் அப்படிங்கிறதுல. ஸோ இதுதான் வேரினுடைய முக்கியமான பணிகள். ஸோ வேரை 3 பிரிவாக பிரித்தோம். ஓகே, அது வந்து என்ன ஆணிவேர், சல்லிவேர், அடுத்து பார்த்தோம் வேற்றிட வேர்கள். ஸோ வேர் வந்து முதல் இந்த பகுதியிலிருந்து அந்த வேர் குருத்திலிருந்து தோண்டுச்சு அப்படின்னா அந்த பகுதியில் வேர் இதுன்னு சொல்லுவோம். அடுத்து அது வேர் அல்லாத ஃபைப்ரஸ் ஒரு சல்லித்தனம் கொத்தா இருந்துச்சுன்னா சல்லி வேர்கள். வேரற்ற பகுதியை தருவித்து தண்டுலையோ கண்ணுலையோ கண்ணுவிடையில தொடர்ந்துச்சுன்னா அது வேற்றிட வேர்கள். அது வேற அதனுடைய பணியை வச்சு அதனுடைய ஆதாரங்களை வச்சு அதனுடைய முக்கியமான பணிகளை வச்சு பிரிக்கிறாங்க. நீள் வளர்ச்சி வேர், கதிர் வடிவேர், கூம்பு வடிவேர், பம்பர வடிவ வேர். அடுத்தடுடைய பணிகளை வச்சு ஆதாரத்தை வச்சு சுவாசிக்கும் வேர், தூண் வேர், முண்டு வேர், தொற்று வேர். அதனுடைய ஒட்டுண்ணியா இருக்கு, மிதவை வேரா இருக்கு, ஒளிச்சேர்க்கையா இருக்கு, அதுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வேர்ல இருக்கக்கூடிய பகுதிகளை 4 பிரிவுகளாக பிரிக்கலாங்க. முதல் பகுதி இந்த வேர்ல இருக்கக்கூடிய பகுதியை. ஓகே, இதுதான் வேர்னு சொல்லி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஒரு வேர். ஸோ இந்த கீழே இந்த மாதிரி இருக்குல்ல கேப் மாதிரி, இந்த கேப் மாதிரி இருக்க பகுதிக்கு பேர் வேர் முடி அப்படின்னு சொல்லுவோம். வேர் முடி இல்லை, இதுக்கு பேர் காலிப்ட்ரா. வேர் முடி இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் காலிப்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரீஜன்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்கு திசு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்கு திசு இல்ல பகுப்பு திசு, வேர் ஆக்கு திசு இல்ல பகுப்பு திசு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நிறைய என்ன இருக்கு அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, நிறைய நியூக்ளியஸ் இருக்கு. அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து கொஞ்சம் இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா நீட்சி பகுதி, செல் நீட்சி பகுதி. ஓகே, செல் ஆக்கு திசு, செல் நீட்சி பகுதி. இதுல நிறைய பார்த்தீங்கன்னா வாக்கு வேல்கள் இருக்கு.
ஓகே, செல் வாக்குவேல். இதில் தான் நிறைய என்னச்சுது, இதை நிறைய செல் நீட்சிப்பு இதுக்கு நடந்துகிட்டு போகிறது. அடுத்து இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது முதிர்ச்சி பகுதி அப்படின்னு சொல்லுவோம். செல் முதிர்ச்சி பகுதி. ஓகே, செல் முதிர்ச்சி பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஓகே வேர் முடிகள், ஓகே நிறைய வேர் முடிகள் இருக்கு. வேர் முடிகள் இருக்கு. எந்த பகுதியில்? செல் முதிர்ச்சி பகுதியில் இருக்கு. 4 விதமான பகுதி. வேர்முடி காலிப்டா சொல்லணும். செல் ஆக்குத்திசு இங்க நியூக்ளியஸ் இருக்கு. செல் நீட்சி பகுதி வாக்குவேல் இருக்கு. செல் முதிர்ச்சி பகுதி இங்க வேர்முடி இருக்கு. ஸோ இந்த விதமான 4 பகுதிகள் இருக்கு. இன்னும் வேர்ல நிறைய காரியங்கள் இருக்கு. நீங்கள் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளும் போது இன்னும் நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, எங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு எளிதான முறையில் கற்றுக் கொடுக்க நாங்கள் ஆசையா இருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து தண்டு. தண்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்த பகுதி எல்லாமே முடிஞ்சு. இதோட இருந்து முதன்மை நிலை வேர்கள், இது ஆணி வேர் அப்படின்னு சொல்லுவோம். சல்லி வேர்லாம் கொஞ்சம் பஞ்சா இருக்கும். வேற்றிட வேர்கள் பார்த்தோம். இது சேமிக்கிறத வச்சு அதோட ஆராதங்களை வச்சு நம்ம பார்த்தோம். இனிமே நம்ம பார்க்க போறது இந்த ஒரு மாதிரி கட்டையா இருக்கு பாருங்களேன், இந்த விரலுக்கும் இந்த விரலுக்கும் இடையில இந்த 2 பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய காரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். தண்டு பகுதி. இந்த தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இலை இருக்கு, கனி இருக்கு, காய் இருக்கு, பூ இருக்கு, ஓகே கணு இருக்கு, கணுவிடை பகுதி இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த தண்டு பகுதியில். இந்த தண்டு வந்து எந்த இதுல இருந்து தோன்றுது அப்படின்னா, தண்டு வந்து எதுல இருந்து தோன்றுது அப்படின்னா இந்த தண்டு பகுதி வேர் முளை குருத்திலிருந்து தோன்றுது. ஓகே, முளை குருத்திலிருந்து தோன்றுது. முளை குருத்திலிருந்து இந்த தண்டு பகுதி தோன்றுது. தண்டு பகுதி. ஓகே, இதனுடைய பணிகள் என்னன்னா நேர் ஒளி சார்பு. நேர் ஒளி சார்பு, எதிர் ஓகே எதிர் புவி சார்பு. ஓகே, நேர் ஒளி சார்பு, எதிர் புவி சார்பு. ஓகே, இதில் இருக்கக்கூடிய 3 பகுதிகளை வச்சு பிரிக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய 3 விதமான காரியங்கள். ஓகே, இது வச்சு 3ஆ பிரிக்கிறாங்க. இந்த வேற 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று தரைகீழ், ஓகே தரைகீழ் மாறுபாடு தண்டு. தரைகீழ் மாறுபாடு தண்டு. ஓகே, அடுத்து தரை ஒட்டிய தண்டு. ஓகே, தரை கீழ் மாறுபாடு தண்டு, தரை ஒட்டிய மாறுபாடு தண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தரை ஓகே ஓகே தரை கீழ் மாறுபாடு தண்டு, அடுத்து தரை ஒட்டிய மாறுபாடு தண்டு, அடுத்து தரை மேல் மாறுபாடு தண்டு அப்படின்னு சொல்லி பிரிக்க. ஓகே, 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க இந்த தண்டை. தரை கீழ், தரை ஒட்டிய, தரை மேல் மாறுபாடு தண்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரி, இதுல என்னென்ன பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தரை கீழ், ஓகே இந்த தரை கீழ இருக்கக்கூடிய தண்டை வச்சு 4ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று மட்ட நிலத்தண்டு. ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய தரை கீழே மட்ட ஓகே நில தண்டு. ஓகே, மட்ட நில தண்டு. ஓகே, அடுத்து மற்ற நிலத்தண்டு கிழங்கு, கிழங்கு, குமிலம், கந்தம். ஓகே, ஸோ மட்ட நிலத்தண்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி, மஞ்சள். ஓகே, கிழங்கு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. ஓகே, கந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம். ஓகே, இது காம் சொல்லலாம், கொலகேசியா. ஓகே, கந்தம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆனியன். ஓகே, வெங்காயம், வெங்காயம். ஓகே, அதே மாதிரி அடுத்து இன்னொரு இது என்ன சொல்லணும், நம்மளுடைய கார்லிக், கார்லிக்கு வந்து பூண்டு. இந்த 2மே என்னதான் கந்தத்தை சேர்ந்துதான். ஸோ தண்டு வந்து எப்படி உருமாற்றம் அடைஞ்சிருக்கு? அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்பா, மட்ட நில தண்டா, கிழங்கா, குமிலமா, கந்தமா மாறுபாடு அடைந்திருக்கிறது. ஸோ இதை வச்சு நம்ம பிரிக்கலாம். என்ன பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். அடுத்து தரை ஒட்டிய, தரையை ஒட்டிக்கிட்டு தரையில் படுத்தாப்புலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தானே 4 இது இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஓடு தண்டு, ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஓடு தண்டு.
இது எந்த இதில் இருக்குன்னா ஆக்சாலிஸ். ஓகே, ஆக்சாலிஸ். அடுத்து தரைகீழ் தண்டு, தரைகீழ் ஓடு தண்டு. ஓகே, தரைகீழ் ஓடு தண்டு. ஓகே, இது எதில் இருக்குன்னா சாமந்தி, கிரைசாந்திமம் இல்லை சாமந்தி பூவில் இருக்கும். அடுத்து ஸ்டோலன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டோலன் எதில் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகே, ஸ்டோலன். ஓகே, அடுத்து ஆப்செட். ஆப்செட் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த ஆப்செட் தந்து ஐகார்னியா. ஓகே, ஐகார்னியாவில் இருக்கும் ஆப்செட், ஐகார்னி. ஐகார்னியா, ஸ்டோலன் இதில் வந்து இதில் இருக்கு ஸ்டோலன் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த விதமான தண்டு இருக்கு. ஓடு தண்டு, தரையில் ஓடு தண்டு, ஸ்டோலன், ஆப்செட். ஓகே, இன்னும் இருக்கு. அடுத்து நம்ம தரை மேல் மாறுபாடு. ஓகே, தரைக்கு மேலே என்னென்ன மாறுபாடு அடைஞ்சிருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தண்டு வந்து என்னென்ன மாறுபாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த தண்டு வந்து எய்தர் நம்ம என்ன செய்திருக்கோம், பற்று கம்பியா மாற்று மாட்டம் இருந்திருக்கு, டென்ட்ரில்ஸ். ஓகே, இது ஒரு பற்று கம்பியா மாற்று மாடம் இருந்திருக்கு. ஓகே, பற்று கம்பினா நம்ம பார்த்துருக்கோம் குக்கர் பிளான்ஸ். ஓகே, பூசணிக்காய், சொரக்காய் இந்த மாதிரி தாளில் பார்த்தீங்கன்னா பற்றி படறதுக்கு, தாவரத்தில் பற்றி படருவதற்கு இந்த கம்பி போன்ற அமைப்பு இருக்குது. இன்னும் ஒரு சில பிளான்ஸில் முட்களாக பலவு இருக்குது. முட்கள் பார்த்தீங்கன்னா போகின் எல்லாம். ஓகே, பற்று கம்பியாக பார்த்தீங்கன்னா சொரக்காய், பூசணிக்காய், ஓகே இந்த மாதிரி காரியங்கள், அவரைக்காய் இதில் பார்த்தீங்கன்னா கம்பியில் அப்படி சுருண்டு சுருண்டு வரும். அதனால பற்று கம்பியாக இந்த தண்டு வந்து மாறுபாடு அடைந்திருக்கு. அடுத்து முட்களா, அங்கங்கே முட்களாக இருக்குது. இந்த மாதிரி முட்கள் உள்ளது வந்து போகைன் வெல்லா, காகித பூ, அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முட்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லோக்ளைட். ஓகே, ஃபில்லோக்ளைட் தண்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஓகே தண்டு என்ன மாறி இருக்குன்னா இலையா மாறி இருக்கு. தண்டு வந்து என்னவா மாறி இருக்கு, இலையா மாறி இருக்கு. எந்த பிளான்ட்ல அப்படின்னா ஒப்பன்சியா. ஓகே, தண்டு பில்லோக்ளைட் அப்படின்னா என்ன எடுத்தோம்னா, இது சில சமயத்தில் கேட்கலாம், தண்டு வந்து இலையா உருமாற்றம் அடைந்திருக்குமானால் அந்த இதுக்கு பேர் பில்லோக்ளைட், ஒப்பன்சியா. ஒப்பன்சியா எதுக்காக மாதிரி இருக்கு, ஒன்று நீராவி போக்கை கட்டுப்படுத்துவதற்காக, ஜீரோஃபைட்டிக் அடாப்டேஷன், வறண்ட நில தாவரத்துடைய மாறுபாடு, தகவமைப்பு, வறண்ட நில தாவரத்துடைய தகவமைப்பு. இலை வந்து அதிக நீரை தண்டு வந்து கடத்தி இது பண்ணக்கூடாதுக்காக தண்டுவே இலையா மாறி இருக்குது. ஸோ அப்படின்றதானது வந்து பில்லோக்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னொன்று வந்து புல்பில் அப்படின்னு சொல்லுவோம். இது ரஸ்கஸ் அப்படிங்கிற பிளான்ஸ்ல இருக்கு. அடுத்து வந்து கிளாடோட். இந்த கிளாடோடும் இந்த தண்டு தாங்க இலையா மாறி இருக்கு. ஆனா இங்க ஒரு கணுவிடை பகுதி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இலையா மாறி இருக்கு. இது எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆக்சிலியா அக்கைஷியால இருக்கு கிளாடோட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு வேர் வந்து நம்ம பார்த்தோம், எத்தனை இது வேலையை செய்யணும்னு பார்த்தோம். ஸோ தண்டு வந்து உருமாற்றம் அடைந்து, ஓகே தரைகிலா, தரை ஒட்டிய, தரை மேல். ஸோ தரைகீழ மட்ட நில தண்டா இருக்கலாம், கிழங்கா இருக்கலாம், குமிழமா இருக்கலாம், கந்தமா இருக்கலாம், ஓடு தண்டா இருக்கலாம், அடுத்து தரைகீழ் ஓடு தண்டா இருக்கலாம், ஸ்டோலனா இருக்கலாம், ஆப்சென்டா இருக்கலாம். அடுத்து அது பற்று கம்பியா இருக்கலாம், முட்களா இருக்கலாம், பில்லோக்ளைடா இருக்கலாம், ஃபுல்பில்லா இருக்கலாம், கிளாடோடா இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்டதான தண்டுகள் இருக்கு. இன்னும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற பகுதி இலை. ஸோ இலை நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த இலையை பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இங்கே வாடி போயிடுச்சு கொஞ்சம். ஸோ இது ஒரு இலை நான் பார்த்துட்டீங்களா. இந்த இலையில் பார்த்தீங்கன்னா இங்கே நரம்பு இலை அமைந்திருக்கக்கூடிய விதம். ஓகே, முதல்ல இலை எங்கே இருக்குது, ஓகே எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த இலையில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நேராக இருக்கா, அதில் வந்து நரம்பு இருக்கா, நரம்பு இல்லையா, நரம்பு வந்து ஒன்றா அமைஞ்சிருக்கா, இல்லை ஒரே நரம்பு இருக்கா, இல்லை வேற வேற மொத்தமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இலையுடைய பரப்பு எப்படி இருக்குது, இலை என்னென்ன பண்ணுது, இலை எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இலை. ஓகே, இலை. ஓகே, இலை அப்படின்னு சொன்ன உடனே இலை எப்பயுமே எப்படி இருக்கும், தட்டையா இருக்கும், தட்டையான பசுமையான தட்டையான
பசுமையான ஓகே தட்டையான பசுமையான பக்கவாட்டு வளரி. ஓகே தட்டையான பசுமையான பக்கவாட்டு வளரிகளை நம்ம வந்து இலைன்னு சொல்லலாம். இந்த இலையில வந்து 3 பகுதிகளாக பிரிக்கிறது. ஸ்டோலனுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டோலனுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதினா. ஓகே புதினாவை சொல்லலாம் ஸ்டோலனுக்கு எக்ஸாம்பிள். ஓகே ஸோ தட்டையான பசுமையான பக்கவாட்டு வளரிகள். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பகுதியிலாக பிரிக்குது. இந்த இலை இருக்கக்கூடிய பகுதி வச்சு ஒன்று இலை அடிப்பகுதி. ஓகே 3 தான் பிரிது இலை. இதை வச்சு இலை அடிப்பகுதி, இலை காம்பு, ஓகே அடுத்து இலை காம்பு, அடுத்து இலை பரப்பு. இலை அமைந்திருக்க பகுதியில் இந்த 3 காரியங்களுக்கு ஒன்று இலை அடிப்பகுதி அதனுடைய பின்பக்கம், அடுத்து இலை காம்பு, அடுத்து இலை பரப்பு அப்படின்னு சொல்லி 3 பேருக்கு இதுதான் இலையை குறிச்சிருக்கு. அடுத்து இலையில பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வளரத வச்சு ஓகே ஸோ அதில் என்ன சொன்னால் மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே சரி வளர வேண்டிய இலையின் மைய அச்சத்தான் என்ன சொல்லுவோம் மொட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இலையின் ஓகே மொட்டுக்கள் வளர வேண்டிய இலையின் மைய அச்சுக்கள். ஓகே ஸோ இதில் 2 விதம். ஒன்று ரொம்ப குறுகியதாக இருக்கும், அடுத்து நெருக்கமாக இருக்கும். ஓகே ஸோ இந்த மொட்டுக்களை நிறைய பிடிக்கலாம். ஓகே ஒன்று கோண மொட்டு, அடுத்து உச்சி மொட்டு, அடுத்து வேற்றிட மொட்டு. ஸோ கோண மொட்டு, உச்சி மொட்டு, வேற்றிட மொட்டு. ஓகே ஒருவேளை கோண பகுதியில் இருந்து தொடங்கலாம், உச்சி மேல் இருந்த பகுதியில் தொடங்கலாம், வேற்று இடங்கள்ல இருந்து இந்த இது தொடங்கலாம். ஸோ இலையை வந்து தடிப்பகுதி ஓகே காம்பு பரப்புன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த இலையிலுடைய ஓகே நரம்பமைவு. ஓகே அதில் இருக்கக்கூடிய நரம்பமைவு. ஓகே நரம்பமைவு இலையுடைய நரம்பமைவு. ஓகே அல்லது பில்லோடாக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே நரம்பமைவு. ஓகே இலை நரம்பமைவு. ஓகே இலைத்தாள். ஓகே இலைத்தாளில் ஓகே அல்லது பரப்பில் நரம்புகள் ஓகே அமைந்திருக்கும் விதம், இதுதான் நரம்பமைவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இலைத்தாளில் இல்லை இலை பரப்பில் நரம்புகள் அமைந்திருக்கும் விதத்தை தான் என்ன சொல்லுவோம் நரம்பமைவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸோ இந்த அடுத்து பார்க்க போகிறது வந்து இலை அமைவு. இலை அமைவு அப்படின்னா ஓகே தண்டுல ஓகே அல்லது கிளைகளில் இலைகளின் அமைவு. ஓகே இலைகளின் அமைவு அப்படிங்கிறது தான் இந்த இலை அமைவு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸோ இந்த இலை அமைவு 3 விதமாக போயிருக்கு. ஒன்று சிறகு வடிவ இலை அமைவு. ஓகே சிறகு வடிவமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இணை நரம்பமைவு. ஓகே அடுத்து இல்லை அப்படின்னா அங்க வடிவ ஓகே அங்கை வடிவ இணை நரம்பமைவு அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸோ இந்த பகுதியெல்லாம் இருக்கு. ஓகே
ஸோ அடுத்து இந்த இலை வந்து எப்படி முதல்ல சொன்னால் இலை பரப்பில் அமைந்திருக்குன்னு சொன்னேன், அதில் 3 பகுதிகள் சொன்னேன். அடுத்து இலை அமைவது சொன்னேன். அடுத்து அந்த இலை எப்படி எப்படி அமைஞ்சிருக்கு, எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அந்த இலையை வந்து நிறையா பிரிக்கிறாங்க. ஓகே, 4 பிரிவுகளாக பிரிக்காங்க. ஒன்று மாற்று இலை அமைவு. இது பார்த்தீங்கன்னா நெட்டிலிங்கம் அப்படிங்கிற தாவரத்தில் இருக்கும். ஓகே, நெட்டிலிங்கம். ஓகே, நெட்டிலிங்கம் அப்படின்னா பாலியாலியாஜா அப்படின்னு சொல்லுவோம், அசோக மரம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதான் இந்த நெட்டிலிங்கம். ஓகே, மாற்று இலை அமைவு. இந்த எப்படி அமைஞ்சிருக்குன்னா மாறி மாறி அமைஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர் இலை அமைவு. இது எங்கே பார்த்தீங்கன்னா கொய்யாவில் பார்க்கலாம். கொய்யா தாவரத்தில் இந்த இலை எதிராக ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா ஒரு இலை எப்படி இருந்துச்சுன்னா இந்த சைடில் கரெக்டாக எதிராக ஆப்போசிட்டில் இருக்கலாம். ஓகே, ஸோ மாற்று இலை அமைவு, எதிரமை. மாற்று இலை அப்படின்னா இது இங்கே இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஒரு இலை இருந்துச்சுன்னா அடுத்த இலை எப்படி இங்கே இருக்கும். ஸோ இதான் மாற்று இலை அமைவு, ஒரு இடத்துல மாறி மாறி. எதிர்னா ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில், நேர் எதிர் அப்படியா இருக்கும். ஓகே, அடுத்து இலை வந்து மூவிலை அமைவாக இருக்கும். மூவிலை அமைவோ 5 இலை அமைவோ இருக்கும். மூவிலை அமைவு அரளி செடியில் இருக்கும். ஓகே, மூவிலை அமைவு அரளி செடியில் இருக்கு. 3 இலை சேர்ந்து ஒன்று போல இருக்கும். அடுத்து வட்டை இலை அமைவு. ஓகே, இலை வட்ட அலமண்டா. ஓகே, அலமண்டா. ஓகே, இந்த தாவரத்தில் ஸோ இலை அமைந்திருக்கக்கூடிய விதம் மாற்று இலை அமைவு, எதிர் இலை அமைவு, மூவி இலை அமைவு, வட்ட இலை அமைவு அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இலை அமைவுகளை நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்கியூஸ் மீ. அடுத்து இந்த இலை இப்படி இருக்கக்கூடிய இலை ஒன்று எப்படியா இருக்கலாம் அப்படின்னா, இந்த இலை எப்படி இருக்கலாம் முதல்ல பார்த்தோம். இலையில் இருக்கக்கூடிய பகுதிகள் பார்த்தோம். ஓகே, இலையில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இலை பகுதி, ஓகே, இலை காம்பு, ஓகே, இலை காம்பு, இலை பரப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இந்த இலையில் இருக்கக்கூடிய நரம்பு பகுதியில் பார்த்தோம். இலை நரம்பு எந்த விதத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த இலை எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரி, அந்த இலை வந்து ஒரு வேளை எப்படி இருக்கு அப்படின்னா, இலை வந்து தனி இலையா இருக்கா இல்ல கூட்டு இலையா இருக்கு. ஓகே, ஒரு சின்ன ஒரு இலை மட்டும் இருக்கா இல்ல கூட்டமா கூடி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த தனி இலை இல்ல கூட்டிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பல இதா போகுது. ஓகே, ஒன்று சிறகு வடிவ இலை இல்ல அங்கை, அங்க வடிவ கூட்டிலை அப்படின்னு சொல்லலாம். சிறகு வடிவ கூட்டிலை இல்ல அங்க வடிவ கூட்டிலை. ஓகே, தனி இலையா இருக்கலாம், இல்ல சிறகு வடிவ கூட்டிலையா இருக்கலாம், இல்ல அங்கை வடிவ கூட்டிலைகளா இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து இந்த இலை என்னென்னலாம் மாறி இருக்குங்க. எப்படி தண்டு வந்து பற்று கம்பியா, ஃபில்லோடா, கிளாடோடா, ஃபல்பில்ஸா மாறுச்சோ அதே மாதிரி இந்த இலையும் மாற்றுருவா இருக்கு. என்னென்ன மாற்றுவா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனுடைய மாற்றுருக்கள். ஓகே, இந்த இலை என்னென்னலாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இலை என்னெல்லாம் மாற்றுருக்கள். ஓகே, இந்த இலை என்னெல்லாம் மாறி இருக்கு, என்ன எப்படி தண்டு மாறுச்சோ இந்த இலையும் என்னெல்லாம் மாறுகின்றன மாற்றுருக்கள். ஓகே, என்னெல்லாம் மாறும் இந்த இலை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தீங்கன்னா, இந்த இலை என்னெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இந்த இலை எதாவா மாறி இருக்கு அப்படின்னா இதுவும் பற்று கம்பியாக மாறி இருக்குங்க. இலை வந்து பற்று கம்பியாக மாறி இருக்கு. ஓகே, இது பற்று கம்பியாக மாறி இருக்கு. இதுக்கு எங்கே நம்ம இருக்குன்னா பட்டாணி தாவரம். பட்டாணியில் பார்த்தீங்கன்னா இலை வந்து பற்று கம்பியாக மாறி இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கொக்கியெல்லாம் மாறி இருக்கு. இலை வந்து கொக்கியா மாறிடுச்சுங்க. இலையா இருக்க வேண்டியது கொக்னோயா மாறி இருக்கு. இது என்ன பிக்னோனியா. ஓகே, இலை வந்து பற்று கம்பிகளா மாறி இருக்கு, இலை வந்து கொக்கிகளா மாறி இருக்கு. அடுத்து இலை வந்து முட்களா மாறி இருக்கு. எங்க பாத்தீங்கன்னா இலந்த பழம். ஓகே, இலந்தை இலை வந்து முட்களா மாறி இருக்கு. இலை வந்து பற்று கம்பியா மாறி இருக்கு, இலை வந்து கொக்கிகளா மாறி இருக்கு, இலை வந்து முட்களா மாறி இருக்கு. அடுத்து இலை வந்து என்ன செய்திருக்குன்னா, ஓகே, சில இலைகள் என்னச்சுன்னா இலை காம்பு. ஓகே, தொழில் இலைகள், தொழில் இலை
அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் மெயின். அந்த நம்ம சொன்ன மாதிரி இலை வந்து என்ன மாறணும் அப்படின்னா இதான் மாதிரி இது அக்கேசியா, ஆஸ்திரேலியன் அக்கேசியா அப்படிம்பாங்க. ஸோ இதில் மாதிரி இல்லை, தொழில் இலையா மாறி, தொழில் இலை தண்டா மாறி இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இலை வந்து குடுவையாக மாறி இருக்கு. இதுக்கு நம்ம என்ன இருக்கு அப்படின்னா நெப்பந்தஸ். ஓகே, பூச்சி இன்னும் தாவரம். ஓகே, இலையா இருந்தது அப்படியே குடும்ப மாதிரி, ஓகே, இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் ஷேப்டு மாதிரி மாறிடுச்சுங்க, குடுவையா மாறிடுச்சு. அடுத்து இலை வந்து என்னாச்சு, பையா மாறிடுச்சு. இந்த இது வந்து யுட்ரிகுலேரியா. ஸோ இந்த ரெண்டுமே ஒரு பூச்சி உண்ணும் தாவரங்கள். ஓகே, இந்த ரெண்டுமே யுட்ரிகுலேரியா, நெப்பந்தஸ், இந்த ரெண்டுமே பூச்சி உண்ணும் தாவரம். இந்த பூச்சி உண்ணும் தாவரம், ஓகே, இவை ரெண்டுமே பூச்சி உண்ணும் தாவரம். ஓகே, யுட்ரிகுலேரியா, நெப்பந்தஸ், இது ரெண்டுமே பூச்சி உண்ணும் தாவரம். இலை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா என்னதான் மாற்றுருவாயிருக்குன்னா இலை குடுவையாகவும் இலை பையாகவும் மாறிக்கொண்டிருக்கு, நெப்பந்தஸ்லையும் யுட்ரிகுலேரியாவிலையும். ஸோ இந்த மாதிரி இலைகள் மாறி இருக்கு. அடுத்து இலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலைகள் என்ன செய்யும் அப்படின்னா தொழில் இலைகளாக மாறி இருக்கு, தனி இலையா இருக்கு, கூட்டிலையா இருக்கு. ஸோ இதில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம காலம் கருதி கொஞ்சம் நான் வேகமாக போறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம், உங்களுடைய சந்தேகங்களுக்கு சொல்லப்படும். ஓகே, தொடர்ந்து நீங்க எங்களோடு கூட இருங்க. இருக்கும்போது இன்னும் நிறைய காரியங்களை கத்துக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணுங்க, இது பண்ணுங்க, உங்களுக்காக நாங்க மேடிக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது பகுதி பார்த்தீங்கன்னா மஞ்சரி. அடுத்து நம்ம பார்க்க போறது மஞ்சரி. ஓகே, அடுத்து இலை முடிஞ்சுங்க, இலை முடிஞ்சு, ஓகே, தண்டு முடிஞ்சு, அதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு வேர் முடிஞ்சு. ஓகே, முதல்ல வேறு, தண்டு பகுதி பார்த்தோம், இலை பகுதி பார்த்தோம். இப்போ நம்ம வந்திருக்கிற பகுதி வந்து இந்த பூ பகுதிக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் தெரியுதுங்களா, கொஞ்சம் வாடி போயிருச்சுங்க. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாரசன்ஸ், இன்ஃப்ளாரசன்ஸ் மஞ்சரி. ஓகே, ஸோ இந்த பகுதியை மஞ்சரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மஞ்சரி அப்படின்னா என்ன அப்படின்னா கொத்தாக, ஓகே, பல மலர்கள் ஒரு பொதுவான அச்சில் இருக்குமானால், ஓகே, ஒரு பொதுவான அச்சில், ஓகே, தோன்றுமானால் அதற்கு பெயர் மஞ்சரி. ஸோ கொத்தாக மலர்கள் ஒரு பொதுவான அச்சில் தோன்றுமானால் அதற்கு பெயர் மஞ்சரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த மஞ்சரி, ஓகே, ரெண்டு விதமான மஞ்சரி. ஓகே, ஸோ அந்த மஞ்சரி எங்க இருந்து தோண்டலாம், ஒன்று நுனியிலிருந்து தோண்டலாம், ஓகே, டாப்ல, ஓகே, இல்ல மைய தண்டிலிருந்து தோண்டலாம், ஓகே, தண்டினுடைய மையத்திலிருந்து தோண்டலாம். ஓகே, அடுத்து கோணத்திலிருந்து தோண்டலாம், கோணக்கிளை. ஓகே, அந்த மஞ்சரி வந்து நுனியில இருந்தோ மையத்தில் இருந்தோ கோணத்தில் இருந்தோ தோன்றலாம். அப்படிப்பட்ட அந்த மஞ்சரியை ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ரெசிமோஸ், இன்னொன்று வந்து சைமோஸ். ஓகே, ரெசிமோஸ் மஞ்சரி, சைமோஸ் மஞ்சரி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். ஓகே, ரெசிமோஸ் மஞ்சரி, சைமோஸ் மஞ்சரி. ஓகே, இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். அதெல்லாம் நான் வச்சுட்டு ஒரு சில காரியங்களை மட்டும் முக்கியமாக பண்றேன். இதுல முக்கியமான, ஓகே, எல்லாம் இருக்கு. ரெசிமோஸ் மஞ்சரியில பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் போயிட்டே இருக்கலாம், சைமோஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் போயிட்டு இருக்கலாம். நான் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு முக்கியமானது, ஓகே, இது சொல்றேன், ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டைப். ஓகே, இதுல முக்கியமானவங்க ஒன்று வந்து வெட்டி சிலாஸ்டர். ஓகே, இந்த விதமான மஞ்சரி தும்பை பூல இருக்கு. ஓகே, வெட்டிசிலாஸ்டர், இது ஒரு முக்கியமான ஒரு. ஓகே, அடுத்து சயாத்தியம். சயாத்தியம் பாத்தீங்கன்னா யூஃபோர்பியா, யூஃபோர்பியா இந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான மஞ்சரி. இந்த மஞ்சரி எப்படி இருக்குன்னா இன்வலூக்கர் என்ன செய்து இருக்குன்னா ஃபியூஸ் ஆகி கப் ஷேப்ல, ஓகே, ஒரு கப்பு மாதிரி இருக்கிறதுனால அந்த இதுக்கு பேரு சயாத்தியம் மஞ்சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அடுத்து ஹைப்பந்தோடியம். ஹைப்பந்தோடியம். ஓகே, ஹைப்பந்தோடியம். ஓகே, இந்த விதமான மஞ்சரி வந்து எதுல இருக்கு அப்படின்னா இது வந்து ஆலமரம், ஓகே, அரச மரம், ஓகே, ஆலமரம், அரச மரம், இந்த மாதிரி இதுல இருக்கு ஆலமரம், அரச, ஹைப்பந்தோடியம். ஓகே, ஃபைக்கஸ் பிளான்ட். ஓகே, அடுத்து சீனாந்தியம்.
ஓகே, இதுவும் இருக்குது. ஸோ இந்த 4 விதமான மஞ்சரி முக்கியமான ஒரு ஸ்பெஷல் வெர்டிஸ்லாட்டர், சயாத்தியர், ஹைப்பந்தோடியம், சினாந்தியர். ஸோ இந்த 4 விதமான மஞ்சரி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மலர் உறுப்பு. ஓகே, மலர் உறுப்பு. ஸோ இந்த மலர் பார்த்தீங்கன்னா ஒரு மலர் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா பூவடி செதில் இருக்கு. ஓகே, மலர்ல பார்த்தீங்கன்னா பூவடி செதில் இருக்கு. அடுத்து பூ காம்பு இருக்கு. ஓகே, பூ காம்பு இருக்கு. ஓகே, அடுத்து அந்த மலர்ல அடுத்து பார்த்தீங்கன்னா பூ தளம் இருக்கு, அல்லிவட்டம் இருக்கு, புள்ளிவட்டம் இருக்கு. அல்லிவட்டம் இருக்கு, புள்ளிவட்டம் இருக்கு. ஓகே, ஸோ பூவடி செதில், பூக்காம்பு, பூத்தளம், அல்லிவட்டம், புள்ளிவட்டம். ஓகே, இது இல்லாம மகரந்தத்தூள், சூலக வட்டம். ஓகே, மகரந்தத்தூள், சூலக வட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இது. ஓகே, அடுத்து இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ சொன்னேன். ஓகே, இந்த ரெசிமோஸ், சைமோஸ் சொன்னேன். ஸோ இதெல்லாம் மலர் உறுப்புக்கள். ஓகே, ஸோ இந்த மலர் உறுப்புக்களில் ஓகே அதனுடைய இருக்கக்கூடிய அமைவு இதழ் அமைவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த இதழ் அமைவு வச்சு இதழ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி அந்த இதழ்கள் ஓகே மலரில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் ஓகே அல்லிவட்டம், பூ காம்பு, பூவுதல், பூத்தடம் ஓகே இதெல்லாம் எப்படி அமைந்திருக்கிறது, பூவடி செதில், பூக்காம்பு, இந்த அமைந்திருக்கக்கூடிய விதத்தை வைத்து அந்த இதுக்கு பேரு இதழ் அமைவு. இதில் இருக்கக்கூடிய அமைவுகளுக்கு பேரு இதழ் அமைவு. அதில் ஒரு 5 காரியங்கள் இருக்கு. ஓகே, இதையும் கேட்குறாங்க. இது அடிக்கொருக்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எப்படின்னு இந்த ஒவ்வொரு இதுலையும் கேட்கக்கூடியங்களோ இதில் ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம் வச்சு கேட்கலாம். இல்லை அப்படின்னா இது என்னன்னு சொல்லி எந்தெந்த பிளான்ட்ல இருக்குன்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடியது வந்து தொடு இதழ் அமைவு. ஓகே, தொடு இதழ் அமைவு, திருகு இதழ் அமைவு, தொடுகு இதழ் அமைவு, திருகு இதழ் அமைவு, அடுத்து அடுக்கு இதழ் அமைவு. ஓகே, அடுத்து ஏற தழுவு இதழ் அமைவு. ஓகே, அடுத்து குவின் குன்சியல் இதழ். இந்த 5 விதமான இதழ் அமைவு இருக்கு. ஓகே, தொடுற மாதிரி இருக்கும். ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. ஓகே, ஒன்று தொட்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்படி ஒரு இதழ் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், இப்படி தொடுற மாதிரி இருக்கும். அடுத்து திருகு அப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு அப்படி திருகிற மாதிரி. ஓகே, ஸோ இப்படி போயிட்டு திருக. ஸோ அடுக்கடுக்காக இருக்கும். இதுக்கு மேலே இது ஒன்று இப்படி வரும், இது ஒரு அடுக்கு. ஓகே, ஸோ ஏறம் மேலே கீழே இப்படி அப்படியே இருக்கும். குவின்சியல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் டைப். ஸோ இந்த மாதிரி அமைவு இப்படி ஒருவேளை ஸ்ட்ரக்சர் கொடுத்து அமைப்பு கொடுத்து அது எதை குறிக்கிறதுன்னு கேட்கலாம். அல்லது தொடு இதழ் அமைவு எந்த பிளான்ட்ல இருக்கு, திருகு இதழ் அமைவு எந்த பிளான்ட்ல இருக்கு, அடுக்கு இதழ் அமைவு எந்த பிளான்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது கண்டிப்பாக இந்த நீட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே, அடுத்து கைனஸ் இருக்கு, ஆண்ட்ரேசியம். ஓகே, அல்லிவட்டம், புள்ளிவட்டம். ஓகே, அது நிறைய பார்க்குறோம். அதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தூள். ஓகே, மகரந்தம். ஓகே, அதில் நிறைய பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் சூலகம். ஓகே, சூலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சூலகம். ஓகே, சூலகம், சூலகம். ஓகே, சூலகம் வந்து நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஓகே, சூலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள். ஓகே, அதுலேயும் நிறைய சூலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய விதத்தை வச்சு சொல்றது பேர் தான் பிளாசன்டேஷன். சூலகம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி, ஒருவேளை இதழ் எப்படி அமைந்திருக்கு, பூக்கடி, பூ சாம்பு அப்படின்னு மாதிரி இந்த சூலகம் எப்படி எவ்வாறாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத வைத்து பிரிக்கக்கூடியது தான் பிளாசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதில் நிறையா இருக்கு. அச்சு சூலகம், விளிம்பு சூலகம். ஓகே, விளிம்பு சூலகம், சுவர் சூலகம், அடி சூலகம். ஓகே, தடுப்பு சுவர் சூலகம். ஓகே,
சுவர் சூலகம் வந்து அச்சு சூலகம், ஓகே, விளிம்பு சூலகம், சுவர் சூலகம், அடி சூலகம். இதுல இருந்தும் நம்ம கேள்வி கேட்கலாம். ஓகே, ஒன்று இந்த இதழ் அமைவு வச்சு கேள்வி கேட்கலாம், இல்லை இந்த சூலகத்தில் அமைவு எப்படி இருக்கு, எந்த பிளான்ட்ல இருக்கு அப்படிங்கிறது, எந்தெந்த பிளான்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் ஓகே ஆண்ட்ரோசியம் கைனஸ் ஆண் இதுவும் பெண் இதுவும் சேர்ந்து கிடைக்கக்கூடியது தான் கருவுறுதல். ஓகே, கருவுறுதல் முடிஞ்சுங்க. கருவுறுதல் நடந்த பிறகு வரக்கூடிய காரியங்கள் எப்படின்னா கனிகள். ஓகே, கனி, அடுத்து எனக்கு கிடைக்கிறது விதை. ஓகே, கனியில் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கனிகள் இருக்கு. ஓகே, என்ன கனி அப்படின்னா உண்மை கனி. ஆனால் உண்மைன்னு இருந்துச்சுன்னா பொய்ன்னு இருக்குங்க. ஓகே, உண்மைன்னு இருந்துச்சுன்னா பொய் அப்படின்னா ஒரு பொய்க்கனி, ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ். ஓகே, உண்மை கனி ட்ரூ ஃப்ரூட்ஸ் அல்லது பொய்க்கனி சொல்லி. ஓகே, அடுத்து அந்த கனிகள் வந்து தனி கனியாக இருக்கலாம், ஓகே, இல்லை சதை கனியாகவும் இருக்கலாம், ஆர் சதையோட இருக்கலாம். ஓகே, அடுத்து தனிக்கனியா இருக்குமானா அப்படின்னா இன்னொன்று என்ன இருக்கும், கண்டிப்பா கூட்டுக்கனிகள் இருக்கும், கூட்டுக்கனிகளும் இருக்கும், சதை கனிகள் இருக்கலாம். ஓகே, இதுல 3 விதமான பகுதி இருக்கலாம். ஓகே, வெளி வெளி ஓகே நடு உள் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த சதைக்கனியில 3 விதமான பகுதிகள் இருக்கு, வெளிப்பகுதி, நடுப்பகுதி, உள் பகுதி அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த 3 விதமான இது பகுதி இருக்கு இந்த சதைக்கனியில. அடுத்து கூட்டுக்கனிகள். ஓகே, மொத்தமாக கொத்தா இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கூட்டுக்கனிகளுக்கு மெயின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய சீத்தாப்பழம். ஓகே, அடுத்து அந்த நெட்டிலிங்கம் பழம். ஓகே, நெட்டிலிங்கம் பழம் இதெல்லாம் வந்து இது. பொய்க்கனிகள் பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம், ஓகே, ஆப்பிள், ஓகே, கொய்யா, ஓகே, அன்னாச்சி, இதெல்லாம் பொய்க்கனிகள். ஓகே, ஸோ இதெல்லாம் பொய்க்கனிகள். ஓகே, இது சதையில் இருக்கு. ஸோ மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா 3 வெளியில் பார்த்தீங்கன்னா மேல்புற தோல், அதுக்கடுத்து சதையாக இருக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய விதை கொட்டை பகுதி. ஸோ இந்த விதை வச்சு வெளி நடு நல்ல உள் பகுதி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதில் அடுத்து இந்த சதையில் இருக்கலாம். அடுத்து இந்த கனிகளில் என்ன செய்யலாம்னா உலர் கனிகள், ஓகே, உலர் வெடி கனிகள். ஓகே, சிலது வெடிச்சு போயிடும். ஓகே, உலர் வெடி கனி. சிலது ட்ரை ஃப்ரூட்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்களா, பாதாம், பிஸ்தா. ஓகே, இதெல்லாம் வந்து உலர் கனிகள். உலர் வெடிக்கனிகள்லாம் அப்படின்னா வெடிச்சு சிதறும். அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் ஒரு முத்திருச்சு அப்படின்னா நல்லா வெடிச்சிடும். அதே மாதிரி பட்டாணி வெடிச்சிருச்சு அப்படின்னா நல்லா முத்திருச்சு அப்படின்னா வெடிச்சிடும். ஸோ உலர் வெடிக்கனிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கருவுறுதல். ஓகே, அது கருவுறுதல் நடந்த பேர் கனி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விதை. ஓகே, டைகாட்டிடன், மோனோகாட்டிடன். ஓகே, ஒரு வித்திலை தாவர, ஒரு வித்திலை விதை, இரு வித்திலை. ஓகே, ஒரு வித்திலை, இரு வித்திலை. ஓகே, இரு வித்திலை விதைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய காரியங்கள். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கரம். கடைசியாக நம்ம சொல்லிடுறேன், இதில் 5 விதமான குடும்பங்கள், இந்த மாதிரி புறத்தோற்றத்தை வச்சு 5 விதமான குடும்பங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று கொடுக்கக்கூடிய குடும்பம் வந்து லில்லியேசி. ஓகே, லில்லியேசிக்கு வந்து லில்லி. ஓகே, எக்ஸாம்பிள். ஓகே, லில்லி. அடுத்து கொடுத்துருக்க சோலனேசி. சோலனேசி இதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய உருளைக்கிழங்கு குடும்பம். உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், தக்காளி இது எல்லாமே சோலனேசி குடும்பத்தை சார்ந்தது. அடுத்து மால்வேசி. மால்வேசிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பருத்தி. ஓகே, பருத்தி. ஓகே, பருத்தி இலை, காட்டன் குடும்பத்தை சார்ந்த பருத்தி. இந்த மாதிரி காரியங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். அடுத்து குருசிஃபெரே. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கடுகு. ஓகே, மஸ்டர்ட். ஓகே, கடுகு குடும்பங்கள். அடுத்து இன்னொரு இதுக்கு இருக்கு ஃபேபேசி. ஓகே, ஃபேபேசி இதுக்கு வந்து எதுனா பட்டாணி குடும்பங்கள். ஓகே, ஸோ இந்த குடும்பத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குடும்பத்தில் எதுக்கு யூஸ், என்ன பயன்பாடு என்ன. ஓகே, அதில் அல்லிவட்டம், புள்ளிவட்டம், ஓகே, சூலகம், ஓகே, மகரந்தத்தால் இதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு. ஓகே, அதை வந்து பிராக்டியேட் அப்படின்னா பிஆர் சொல்லுவோம். ஓகே, இ பிராக்டியேட்னா இபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆந்தர் இருந்துச்சுன்னா ஏ சொல்லுவோம். இது ஆண்ட்ரோசியத்துக்கு. ஓகே, கைனஸ் ஜி அப்படின்னு சொல்லுவோம்.
ஸ்டேர்கேஸ், இது செப்பல்ஸ்க்கு வந்து சி சொல்லுவோம், பெட்டல்ஸுக்கு வந்து எஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இந்த இது பயனுள்ளதாக அமையும். உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஒரே நிறைய கேள்விகள் இருக்குது, பட் டைம் முடிஞ்சதுனால நான் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கேள்விகள் இருக்குமா எங்களோட சேர்ந்து தொடர்பு இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இன்னும் நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். நீங்கள் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ், ஆன்லைன் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணப்படும். தேங்க்யூ.